இவ்வளவு பெரிய சபையிலே பேசுவதென்பது கடினம். பேசாமல் நானும் இந்த கூத்து பழகிவிட்டால் பரவாயில்லையோ என்று படுகிறது. அதுவும் என்னை தனியே உட்கார்த்தி பேச வைப்பது என்பது எனக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தண்டனை. எந்த பக்கம் பார்த்தாலும் யாரோ ஒரு அறிஞர் என்னை முறைத்து பார்ப்பதாக தோன்றுகிறது. இவர்களுக்கிடையிலே நான் எதை பேசுவது என்று தெரியாமல் உண்மையிலேயே திகைத்து நிற்கிறேன். 2 விடயங்களை சொல்லி என் நிகழ்ச்சி பேச்சுக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன். அது நான் சுவைக்காக சொல்கிற விஷயம். நான் இங்கே இருக்கிற பேச்சாளர்களைப் போல பிறவி பேச்சாளன் இல்லை. எங்கள் அம்மா போல, சுமதி போல, இங்கே இருக்கிற பேச்சாளர்களைப் போல சின்ன வயதிலே இருந்து இயல்பாக பேசிய ஒரு பேச்சாளன் இல்லை. திடீரென்று எனக்கு தெய்வம் ஏதோ இந்த பேச்சாற்றலை பிச்சையாக போட்டது. என்னை ஒரு 15 வயதில் அல்லது 14 வயதில் தெரிந்தவர்களுக்கு, அந்த வயதிலே மட்டும் தெரிந்தவர்களுக்கு ஜெயராஜ் ஒரு பேச்சாளன் இருக்கிறான் என்று சொன்னால் எந்த கோயிலில் சத்தியம் பண்ணினாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். அவ்வளவு கூச்ச சுபாவம் உள்ளவனாகத்தான் நான் இருந்தேன். எங்கள் ஊரிலே இருந்த ஐயனார் என்னை பேச வைத்தார். இதெல்லாம் நீங்கள் மிகையாக நினைப்பீர்கள், ஆனால் நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். அப்படி பேச நான் தொடங்கிய பிறகு நான் படித்த கல்லூரியிலே பேச வேண்டும் என்பது எனக்கு பெரிய விருப்பம். ஏனென்றால் அந்த கல்லூரிக்கு காந்தி வந்து பேசியிருக்கிறார், விவேகானந்தர் பேசியிருக்கிறார். அவர்கள் பேசின அந்த இடத்திலே நின்று பேச வேண்டும் என்பது எனக்குள்ளே ஒரு கனவு. முதலாக அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. அப்பொழுது எங்களுடைய தமிழாசிரியர் ஒருவர் இருந்தார், சிவராமலிங்கம் பிள்ளை என்று அவருக்கு பெயர். அருமையான பேச்சாளர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே படித்தவர். அவருக்கு ஒரு கால் சுகமில்லை, நடக்க மாட்டார். எனக்கு அவரை நன்றாக தெரியும், அவருக்கு என்னை தெரியாது. நான் பேச வேண்டும், அன்றைக்கு பேச வேண்டும் என்றவுடனே அவரிடம் ஒரு ஆசி பெறலாம் என்பதற்காக அவர் இருக்கிற அந்த வகுப்பறைக்கு சென்றேன். அவருக்கு என்னை தெரியவில்லை. என்னப்பா என்று கேட்டார். நான் சொன்னேன், இன்றைக்கு நான் மேடையிலே பேச போகிறேன் சார், எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு புத்திமதி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் நான் விழுந்து வணங்கிய உடனே என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நான் பேசுவதற்கு ஏதாவது ஒரு புத்தி சொல்லுங்கள் ஐயா என்ற உடனே அவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து இந்த சபையில் இருக்கிறவர்கள் யாரும் கோபிக்கக்கூடாது. அவர் எனக்கு சொன்ன அந்த ஆலோசனை, முன்னாலே இருக்கிற அத்தனை பேரும் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு பேச்சு வரும் என்றார். இது நான் முன்பும் சொன்னேனோ என்னமோ தெரியவில்லை. மாலையிலே நான் பேசுகிற பொழுது அவரே வந்து முன்னாலே இருந்தார். அது வேறு ஒரு பெரிய வேடிக்கை. இது என்னுடைய முதல் பேச்சு அனுபவம். ஆனால் நான் எப்படித்தான் நினைத்து பார்த்தாலும் இந்த சபையை என் ஆசிரியர் சொன்னபடி என்னால் நினைக்க முடியவில்லை. அதனாலே ஒரு அச்சம் தோன்றுகிறது. இந்த சபையிலே நான் பேசாமல் விட்டுவிட்டால் என்ன, என்னுடைய பேச்சு தோற்று போனால் என்ன என்று இதுவரை நேரமும் நினைத்து கொண்டிருந்தேன். என் மனம் சொல்லியது, அப்படி நீ இன்றைக்கு நன்றபடி பேசாவிட்டாலும் பரவாயில்லை, நீ உன்னுடைய பேச்சு இன்றைக்கு தோற்று போனாலும் பரவாயில்லை என்று என் மனம் சொல்லியது. நான் ஏன் என்று என் மனதை கேட்ட பொழுது மனம் சொல்லியது, நீ பேசாமலே உன்னை எல்லாரும் பாராட்டுகிறார்கள். நீ வருகிற பொழுது மரியாதை செய்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் உன்னை பாராட்டுகிறார்களே. அப்படி பாராட்டுகிற பொழுது பாராட்டை ஏற்கனவே நீ பெற்றுவிட்டாய், இனி பெற வேண்டும் என்று அவசியமில்லை. ஆகவே நீ பேசாமல் விட்டாலும் ஒன்றும் தவறில்லை என்று என் மனம் சொல்லியது. அந்த துணிவிலே தான் நான் பேச ஏறியிருக்கிறேன். ஒன்றை மட்டும் நான் ஆரம்பத்திலே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் என் மேல் காட்டுகிற அன்பையும் மரியாதையையும் மதிப்பையும் நான் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறேனோ என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறேன். எதற்காக என் மேல் இவ்வளவு அன்பு செய்கிறீர்கள் என்று என் மனம் திரும்ப திரும்ப கேட்கிறது. இந்த பேசுகிற சின்ன பையன்கள் எல்லாம் வந்து என் மேல் அன்பை கொட்டுகிறார்கள். அப்படி நான் என்ன ஒரு பெரிய
என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்னார்கள், ராமாயணம் அழிந்து போனாலும் பரவாயில்லை, ஜெயராஜ் இருந்தால் ராமாயணத்தை உண்டாக்கி விடலாம் என்று. அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதெல்லாம் என் மேல் கொண்ட அன்பினால் அவர்கள் செய்கிற பாராட்டு என்று தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது. என்னை இவ்வளவு பேரும் அன்பு செய்ய, மரியாதை செய்ய, பாராட்ட எனக்கு ஒரு தகுதியுமே இல்லையா என்றால் ஒரு தகுதி இருக்கிறது. அது என்ன தகுதி என்றால், நான் கம்பனை உளமாற நேசித்தேன். அதுதான் என்னுடைய தகுதி. கம்பராமாயணத்தை நேசித்தது அதற்கு பிறகுதான். எனக்கு என்னவோ கம்பன் என்ற அந்த ஒரு புலவன் மேலே ஏற்பட்ட ஈர்ப்பு என்பது என்னால் மறக்க முடியாதது. எங்கள் ஊரில் நான் இருக்கிற பொழுது யாராவது ஒருத்தர் கம்பனை தாழ்த்தியோ தாக்கியோ எழுதினாலோ பேசினாலோ கடும் கோபப்படுவேன். அவர்களுக்கு உடனே மேடை என்றால் பதில் சொல்லுவேன், அல்லது எழுத்தென்றால் எழுத்திலேயாவது அவர்களை ரொம்ப கண்டிப்பேன். கம்பனுக்கு ஒரு குறைவு வருகிறதென்றால் என்னால் தாங்க முடியாது. எங்கள் கம்பன் விழாக்களே ஒரு சின்ன பிழை கூட கூடாது என்பதற்காக நான் ரொம்ப முயற்சி செய்வேன். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தரக்கூடிய அன்புக்கும் மதிக்குமான தகுதி என்று நான் நினைக்கிறேன். எங்கள் ஊர்களிலே கூட்டம் நடக்கிற பொழுது, சில கூட்டங்கள் நடக்கிற பொழுது யாராவது ஒருத்தர் கம்பனை தாக்கி பேசினார், அந்த சபை முழுவதும் என்னை திரும்பி பார்க்கும். ஏதோ நான் தான் கம்பனுக்கு சொந்தக்காரன் என்பது போல என்னை திரும்பி பார்ப்பார்கள். பாராட்டினால் என்னை பார்த்து சிரிப்பார்கள். அந்த அளவுக்கு கம்பனோடு உறவு கொண்ட அந்த ஒரு காரணத்தால் தான் உங்கள் எல்லோருடைய அன்பையும் பெற முடிகிறது என்று கருதி விஷயத்துக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன். ராமா நீயுமா, இந்த தலைப்பினூடாக சொல்ல வருகிற விஷயம் புரிகிறது. அதாவது ராமன் கூட குற்றங்களை செய்தான் என்பதுதான். நேற்றைய வழக்காடு மன்றத்தினுடைய தொடர்ச்சி போல இந்த தலைப்பு அமைகிறது. ராமா நீயுமா என்ற கேள்வி எங்கே பிறக்கும்? அவன் எங்கேயாவது ஒரு பிழை செய்கிற பொழுதுதான் அந்த கேள்வி பிறக்கும். எங்கே பிழை செய்த பொழுது கேள்வி பிறக்கிறது என்று இல்லாமல் கம்பன் கழகத்தார் ரொம்ப நுட்பமாக ராமா நீயுமா என்று ஒரு தலைப்பை தந்து என்னை சிக்க வைத்திருக்கிறார். ராமன் பிழை செய்தானா, பிழை செய்வானா என்ற கேள்வி முதலிலே இருக்கிறது. செய்வான், செய்யலாம். அது எப்படி சொல்கிறாய்? ராமன் பிழை செய்யலாம் என்று எப்படி சொல்கிறாய் என்றால் வேறொன்றும் இல்லை. என்றைக்கு ஒருவன் இந்த பூமிக்கு வருகிறானோ அன்றைக்கு அவன் முழுமையாக தூய்மையானவனாகவோ முழுமையாக கெட்டவனாகவோ ஒருவன் இருக்க முடியாது. இது சத்தியம். எவன் ஒருவனுக்குள்ளேயும் ஒரு நன்மையினுடைய ஒரு கூறும் இருக்கும், தீமையினுடைய ஒரு கூறும் இருக்கும். இது தவிர்க்க முடியாதது. அதனால்தான் இந்த உலகத்துக்கு நம் பெரியவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள், மிஸ்ர பிரபஞ்சம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள். மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் கலப்பு நிலை கொண்டது என்று அர்த்தம். ஏதிலும் ஒரு நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். பூமியிலே வந்து என்றைக்கு ராமன் பிறந்தானோ அவனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சின்ன பிழையை காட்ட புலவன் விரும்பி இருந்தால் அதிலே தவறில்லை, அது அவனுக்கு குறையும் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். ராமனை பார்த்து நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டால் இன்றைக்கு பல பேருக்கு ராமனிடம் நன்மையை காட்டுவதை விட தீமையை காட்டுவதிலே தான் அதிக அக்கறை வருகிறது. ஏனென்று எனக்கு புரியவில்லை. நான் பலதரம் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன், ராமனை பிடிப்பதை விட ராவணனுக்கு இப்போ ராவணனை பல பேருக்கும் பிடிக்கிறது. ஏனென்று நினைத்து பார்த்தால் அவர்களுக்குள்ளும் ஒரு ராவணன் இருக்கிறார் போல் தெரிகிறது எனக்கு. அதனால்தான் ராவணன் மீது நாட்டம் ஏற்படுகிறது. ராவணனை எங்களுடைய குலத்தினுடைய முதல்வன் என்றும் அப்படி என்னமோ எல்லாம் சொல்கிறார்கள். நான் கேட்கிறதுண்டு, ராவணனை காவியத்தை வைத்துக்கொண்டு நான் கேட்கிற ஒரு செய்தி, ராவணனை நல்லவன் என்று நீ சொன்னால் உன்னுடைய மனைவியை ஒருவன் தூக்கி கொண்டு போனால் அவனை நீ நல்லவன் என்று சொல்வாயா? சொன்னால் ராவணனையும் நல்லவன் என்று சொல். இதுதான் என்னுடைய வாதம். மாற்றான் மனைவி ஒருத்தியை அவளுக்கு விருப்பமில்லாமல் கொண்டு போய் வைத்து அனுபவிக்க நினைத்த குற்றம் என்பது இருக்கிறதே பெரிய குற்றம். நம்முடைய திருவள்ளுவர் பலதார மனத்தை கண்டிக்கவில்லை, பரத்தையர் தொடர்பை கூட பெரிய அளவிலே கண்டிக்கவில்லை, பொருட்பாலிலே தான் கண்டிக்கிறார். ஆனால் அறத்துப்பாலிலேயே பிறன்மனை விரும்புவது என்பதை பெரிய குற்றம் என்கிறார். அந்த குற்றத்தை ஒருவன் செய்தால் அவன் வேறொரு குற்றத்தை செய்யாவிட்டாலும் அதையும் செய்திருப்பான் என்று இந்த உலகம் சொல்லும் என்கிறார். எய்துவர் எய்தா பழி என்கிறார்.
அந்த பெரிய குற்றத்தை செய்தவனாகிய ராவணனை நல்லவன் என்று சொல்கிற ஒரு அமைப்பை இந்த சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் உருவாக்கக்கூடாது என்று உங்கள் எல்லோரிடமும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. பிழைகள் காட்டுவாயா என்றால் காட்டலாம், சும்மா விளையாட்டுக்காக சொல்லுகிறேன். ராமன் குருவினுடைய வார்த்தையை மீறியவன் ஒன்று எங்கே என்று நீங்கள் கேட்பீர்கள். வசிட்டர் ராமனுக்கு சொன்ன ஆலோசனை யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் புகழொடுங்காது என்றான். இதுதானே அவனுக்கு சொன்ன வார்த்தை. ராமன் போர் செய்யாமலா இருந்தான்? எத்தனையோ போர்களை செய்தான். அப்படியானால் அவன் குருவினுடைய வார்த்தையை மீறினான் என்று சொல்வதிலே தவறில்லை. அதற்கு பிறகு அவன் மேலே போகிற பொழுது சூர்பனகையோடு அவன் விளையாடிய விளையாட்டு, இதை இன்றைக்கு வழக்காடு மன்றங்களிலே வைத்து குற்றம் சொல்கிறார்கள். அதுபோலவே இன்னும் சற்று தாண்டி போனால் வாலிவதையை செய்த குற்றச்சாட்டை பெரிய குற்றமாக ஆக்குகிறார்கள். சூர்பனகையோடு பேசிய விளையாட்டு குற்றமாகிறது. கடைசியாக வந்து பார்த்தால் சீதையை தீக்குளிக்க செய்த காட்சி இருக்கிறதே, தீக்குளிப்பு காட்சி, அதை யாரும் இன்றைக்கு வரைக்கும் மன்னிக்க தயாராக இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னவென்று கேட்டால், யாராவது ஒரு நல்லவனை கண்டால் அவனிலே ஒரு கெட்டதையாவது காட்டிவிட வேண்டாமா என்கின்ற ஆசை எங்களுக்குள்ளே முளைக்கிறது. ஏனென்றால் எங்களுக்குள்ளே நிறைய கெட்டதுகள் இருக்கிறது. இவ்வளவு கெட்டதுகள் எங்களுக்குள்ளே இருக்கத்தக்கதாக ஒருவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? ஆகவே அவனிலும் ஒரு குற்றத்தை நான் காட்டுவேன் என்று நினைக்கிற மன இயல்பு இருக்கிறதே நம்முடைய தாழ்ச்சியினுடைய அடையாளம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ராமன் குற்றம் செய்தானா என்றால் குற்றம் செய்தது போல கம்பன் காட்டினானே ஒழிய குற்றம் செய்யவில்லை. நான் சொன்னேனே இந்த பல இடங்கள், குரு வார்த்தை மீறினான், பெண்ணை கொலை செய்தான், அதற்கு பிறகு வாலியை கொலை செய்தான், சூர்பனகையோடு விளையாடினான், அதற்கு பிறகு சீதையை தீக்குளிக்க வைத்தான் என்று சொல்கிறவை எல்லாவற்றையும் குற்றமாக விரித்துரைக்கலாம். நான் எப்பொழுதும் ஒன்று கேட்கிறேன். ஒரு விழாவெடுத்து ஒரு சபை அமைத்து அதிலே ஒரு பேச்சாளனை பேச வைத்து உயர்ந்து நின்ற ஒரு பாத்திரத்தை தாழ்த்துவதற்காகத்தானா நாங்கள் இத்தனையும் செய்கிறோம்? எனக்கு புரியவில்லை. கம்பன் என்கின்ற பெரும்புலவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரத்தை நம்முடைய அறிவு நுட்பம் கொண்டு வியாக்கியானங்கள் செய்து நாங்கள் கீழே தாழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கமா என்று கேட்டால், அப்படியானால் அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று படுகிறது. எனக்கு முதல் நாள் விழாவிலே நான் ரொம்ப ரசிக்கிற கவிஞர் வைரமுத்து அவர்கள். அவர் பெரிய மகா கவிஞர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் அன்றைக்கு என்னை ரொம்ப பாராட்டி பேசினார். ஆனால் அவர் இந்த வாலிவதை பற்றி சொல்கிற பொழுது ஒரு செய்தி சொன்னது என் மனதிலே ரொம்ப தைத்தது. என்ன சொன்னார்? வாலிவதை வழக்கிலே இருந்து ராமனை நான் காப்பாற்றுகிறேன் என்று நினைத்து கொண்டு அவர் சொன்னது, அவன் குற்றவாளி இல்லை, ஏனென்றால் அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்கிறார். ராமனை பைத்தியக்காரனாகிவிட்டால் இந்த குற்றத்திலே இருந்து தப்ப வைத்து விடலாமா? அதற்காக அந்த திகைத்தனன் என்ற வார்த்தைக்கு அகராதியிலே தேடி ஒரு பொருள் சொல்லி ராமன் புத்தி குறைந்தவன், புத்தி சுவாதீனமற்றவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெஞ்சிலே கொஞ்சம் வலித்தது. தாழ்ந்தவர்களை உயர்த்த வேண்டுமே தவிர உயர்ந்தவர்களை நாம் தாழ்த்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இலக்கியங்கள் அதற்காகத்தான் இலக்கியங்கள் பிறக்கின்றன. நான் என்னுடைய ஆசிரியரிடம் திருக்குறள் படிக்கிற பொழுது, அவர் ஒரு பெரிய மேதை, அவரிடம் கேட்டேன், ஏன் உரையாசிரியர்களுக்கு கூடாக நாங்கள் திருக்குறள் படிக்க வேண்டும்? என்ன தேவை? நாங்களாக படிக்க முடியாதா? 1.25 வரியிலே ஓரளவு விளங்கத்தக்கதாகத்தானே சொல்லியிருக்கிறார். திருக்குறளை நாங்களாக படிக்கக்கூடாதா? ஏன் உரையாசிரியர் வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசித்து விட்டு எனக்கு சொன்ன பதில், நமக்கும் உரையாசிரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், நாங்கள் புலவன் தந்த அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லுக்கூடாக பொருளுக்குள்ளே போகிறோம். ஒரு புலவன் ஒரு பாட்டு அமைத்து விட்டான் என்றால் அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லை வைத்துக்கொண்டு பொருளை தேடுகிறோம். உரையாசிரியர்கள் அப்படி அல்ல. அவர்கள் காவியத்தை பாடிய புலவனுடைய அந்த அறிவு நிலையிலேயே நிற்கிறபடியால் அவர்கள் பொருளுக்குள்ளே இருந்து சொல்லுக்குள்ளே இறங்குவார்கள். அதனாலே சொற்களுக்கான பொருளை அவர்கள் விளங்குகிற பொழுது அது நூலாசிரியனுடைய எண்ணமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன் என்பது மிகப்பெரிய தவறு.
அதனால்தான் பாரதி சொன்னார், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார். ரொம்ப படித்து எல்லாம் பாடமாக்கி எனக்கு அதை விட இன்னொன்று பிடித்தது என்று இருக்கிறது. பாரதியே தான் சொன்னான், பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வார். நான் ரொம்ப ரசித்த இடம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தேன் பானைக்குள்ளே ஒரு அகப்பையை வைத்திருப்பார்கள் தேன் எடுப்பதற்காக. அது அதற்குள்ளேயே தான் ஆயுள் முழுவதும் கிடக்கும். அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கும். வாங்குறவனுக்கெல்லாம் தேனுடைய சுவை தெரியும். இந்த அகப்பைக்கு சீவிய காலத்திலே தேனுடைய சுவை தெரிய போகிறதில்லை. அப்படித்தான் சில அறிஞர்கள் நன்றாக படிக்கிறார்கள், படித்ததை சொல்கிறார்கள். ஆனால் அந்த புலவனுடைய நோக்கம் என்ன என்று புரியாமல் பேசுகிற பொழுது காவியம் சிதைவுறுகிற ஆபத்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கம்பன் ராமனை குற்றம் சாட்டுவது அவனுக்கு நோக்கமே இல்லை. அதை முதல் அனுமானம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு உண்மையை காண்பதற்கு 3 பிரமாணங்களை நம் பெரியவர்கள் நியமித்திருக்கிறார்கள். ஒன்று காட்சி, கண்டறிவது. அடுத்தது அனுமானித்தறிவது, அனுமான பிரமாணம். அடுத்தது ஆகம பிரமாணம். இது 3 தான் பிரமாணங்கள். காட்சி என்பது கண்ணாலே கண்டறிவது. அதை விட கண்ணாலே கண்டு அறிகிற அறிவை விட சிந்தித்து அறிகிற அறிவு பெரிய அறிவு. அனுமானித்து அறிகிற அறிவு பெரிய அறிவு. ஒரு நீதிபதி காரிலே வந்து கொண்டிருக்கிறார். வழியிலே கூட்டம். விலைக்கு பார்த்தால் ஒருவன் விழுந்து கிடக்கிறான். அவன் நெஞ்சிலே ஒரு கத்தி பாய்ந்திருக்கிறது, இரத்தம் பொங்குகிறது. அதை ஒருத்தன் பிடித்தபடி இருக்கிறான். இது காட்சி பிரமாணம். இதை பார்த்துவிட்டு நீதிபதி கோர்ட்டில் போய் தீர்ப்பு சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? இவன் தான் குற்றவாளி, இவன் கத்தியால் குத்தியதை நான் கண்டேன் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் குற்றவாளி இல்லை. ஏனென்றால் அனுமான பிரமாணத்தை அவர் பாவிக்க மறந்து விட்டார். என்னவென்றால், குத்தியவனுடைய முகத்திலே விகாரம் இல்லை. கத்தியை குத்தினவன் ஒருத்தன் எப்படி இருப்பான்? அப்படி விகாரம் இல்லை. சூழ இருக்கிறவர்கள் அவனை பார்க்கிற பார்வையிலே பகை இல்லை. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஆரோ குத்தி விட்டு போன கத்தியை இழுத்து அவனை காப்பாற்ற முற்பட்டவனை இவர் பார்த்தாரே. இது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம் வருகிற பொழுது காட்சி பிரமாணம் தோற்று போய்விடுகிறது. ஆகவே அதை விட ஆகம பிரமாணம் என்பது மிக பெரியது. அதை சொல்ல இப்போ நேரம் இல்லை. உயர்ந்தவர்கள் சொன்னால் ஒத்துக்கொள்வது. கேள்வி வரும், யார் அந்த உயர்ந்தவர்கள் என்று. அதற்கு விளக்கம் சொன்னால் இப்போ நேரம் போய்விடும். இந்த 3 பிரமாணங்கள் தான் பிரமாணங்கள். ஒரு உண்மையை நாங்கள் சொல்ல புறப்படுகிற பொழுது இந்த 3 பிரமாணங்களுக்கூடாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறோமா என்று அறிய வேண்டும். இப்போ நான் சொல்லுகிறேன், ராமன் குற்றவாளி, ராமா நீயுமா என்று ஒரு குற்றவாளியாக ஒரு காட்சியை வைத்து நான் பேசிவிட்டு போய்விடலாம். நான் கேட்கிறேன், ராமனை குற்றவாளியாக்குகிற கம்பனா ஆரம்பத்திலே காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று எழுதுவான். காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று எழுதிவிட்டு தான் காவியத்துக்குள்ளேயே நுழைகிறான். ஆகவே குற்றம் இல்லாத ராமன் என்று சொன்ன கம்பன் பின்னாலே குற்றம் சொல்லுகிறான் என்றால் அதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சிந்திக்க தவறினோமானால் காவியத்தை படிக்கிற தகுதி இழந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஆகவே ஒவ்வொரு காட்சியையும், ராமன் மேலே குற்றம் பெறுகிற ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கிற பொழுது நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவன் பிழை செய்ய நியாயமில்லை. நான் அப்படித்தான் சொல்லுகிறதுண்டு. என்னுடைய திருக்குறள் மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்லுகிற பொழுது நான் சொல்வேன், அவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். கெட்டித்தனமாக பரிமள உரையிலே ஒரு பிழை கண்டுபிடிப்பார்கள். நான் அவர்களுக்கு சொல்வது, அப்படி செய்யாதீர்கள். ஒரு பிழையை காண்பதிலே தவறில்லை. இந்த பிழையை பரிமேலழகர் விட்டிருக்க நியாயமில்லை என்ற உறுதி உனக்கு இருக்க வேண்டும். திருக்குறளை படிக்கிறாய், பரிமேலழகரை படிக்கிறாய். படிக்கிற பொழுது பரிமேலழகர் பிழை செய்திருக்க மாட்டார். ஏனென்றால் முன்னும் பிழை செய்யவில்லை, பின்னும் பிழை செய்யவில்லை. இதில் பிழை செய்ய நியாயமில்லை. ஆனால் பிழையாக தெரிகிறது என்றால் இதற்குள்ளே இருக்கிற சரி என்ன என்று தேடு என்று என் மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன். அது ரொம்ப முக்கியம். அதுதான் படிக்கிற முறை. ஒரு காவியத்திலே ஒரு பாத்திரத்தை கொச்சைப்படுத்தி விட்டு போவதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. யாராவது ஒரு பாத்திரம் இறங்குகிற மாதிரி இருந்தால் அதை ஏற்றுவதற்குத்தான் புத்திசாலித்தனம் வேண்டும். அதற்குத்தான் வியாக்கியானங்கள் வேண்டும். அப்படித்தான் கம்பன் படிக்கிற கடைசி காட்சிக்கு வருகிறேன். இந்த தீக்குளிப்பு. எனக்கு மற்றவையெல்லாம் சொல்ல நேரம் சரி வரும் என்று தெரியவில்லை. தீக்குளிப்பை மட்டும் சொல்லிவிடுகிறேன். எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? ராமன் சீதையை சந்தேகித்தான், நெருப்பிலே இறங்க சொன்னான், இது பெண்களுக்கு செய்த, பெண் இனத்துக்கு செய்த அவமரியாதை, இப்படியெல்லாம் என்னென்னவோ சொல்கிறார்கள். நாங்கள் அந்த காட்சியை கவனிக்கவில்லை என்பதுதான் இந்த வாதங்களில் இருந்து நமக்கு தெரிய வருகிற உண்மை. ராமன் ஏன் சீதையை தீக்குளிக்க செய்தான்?
தீக்குளிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏன் உருவாக்கினான் என்பதை தேடி பார்க்கிற பொழுதுதான் பிழை போல அமைக்கப்பட்ட ஒரு காட்சிக்குள்ளே இருக்கிற சரியை நாம் கண்டுபிடித்துக் கொள்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. சாதாரணமாக சொல்லுகிறேன். காட்சி தொடங்குகிறது. ராவணன் இறந்து போய்விட்டான். ராவணன் இறந்து போய்விட்ட உடனே போர்க்களத்திலே ராமன் நிற்கிறான். உடனடியாக அனுமனையும் லக்குவனையும் கூப்பிட்டு நீ வீடனனுக்கு முடிசூட்டுங்கள் என்கிறான். வீடனுக்கு முடிசூட்டுங்கள் என்கிறான். போர்க்களத்திலே வைத்து இந்த உத்தரவு அவசியமா என்று நான் நினைத்து பார்த்தேன். எவ்வளவு அனுபவசாலியாக கம்பன் இருப்பான் என்று தெரிந்தது. ஒரு நாட்டிலே ஒரு நாடு தலைவன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே எதிரிகள் சுகமாக புகுந்து விடுவார்கள். அதனால்தான் இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டுக் கொன்ற பொழுதும் ராஜீவ்காந்தி அவர்களை சுட்டுக் கொன்ற பொழுதும் அவர்கள் இறந்து விட்ட பிறகும் பல நேரத்துக்கு பிறகுதான் அவர்கள் இறந்த செய்தியை அறிவித்தார்கள். அதற்கிடையிலே இன்னொரு பிரதமரை நியமித்து கொண்டுதான் அதை அறிவித்தார்கள். இதை அன்றே கம்பன் செய்கிறான். ராவணன் இறந்து போய்விட்டான். இப்போ இலங்கைக்கு தலைமை இல்லை. தலைமை இல்லாத இலங்கைக்குள்ளே இவன் தான் எதுவும் செயல்படக்கூடாது. ஒரு தலைவன் தான் செயல்பட வேண்டும். ஆகவே உடனடியாக வீடனனுக்கு முடிசூட்டும்படியாக லக்குவணனுக்கும் அனுமனுக்கும் உத்தரவிடுகிறான். முடிசூட்டப்படுகிறது. வருகிறார்கள். ராமனை பணிகிறார்கள். இப்போ ராமன் இப்போ அவனுக்கு கேட்கிற உரிமை வந்து விட்டது. ஏன் இவன் தலைவனிடம் தான் கேட்கிறான். ஒரு நாட்டினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றவரிடம் கேட்கிறான். என்ன கேட்டான்? நம்ம தேவியை சீரோடும் தா. இந்த குற்றம் சொல்லுகிறவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கவே மாட்டார்களா என்று நினைக்கிறேன். இதில் வர்ற வார்த்தைகள் பாருங்க. நம தேவியை, என் மனைவியை என்கிறான். மனைவி இல்லை என்று பின்னுக்கு பேசுகிற அவனுடைய கோப வார்த்தைகளை விளங்குகிறவர்கள் ஆரம்பத்திலே இவன் சொன்ன இந்த வார்த்தையை அவர்களுக்கு புரியவில்லையா? என்ன சொல்லுகிறான்? என் மனைவியை கொடு, சீரோடு தாய் என்று அவன் கேட்கிறான். இதில் என்ன ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறது என்றால், சில நேரத்திலே நாம் ஒன்று நினைப்போம், வேறொன்று நடந்துவிடும். அப்போது இதில் இந்த காட்சியிலே நடக்கிற பிழை என்னவென்றால், இப்போ வீடனன் எல்லாம் முடிந்து விட்டது, அரசனாக முடியேற்று விட்டான். யாராக இருந்தாலும் ஒரு பெருஞ்செல்வம் பெறுகிற பொழுது மனம் தடுமாறுவது இயல்புதான். அது கூனிதான் சொன்னாள், யாருக்கென்றாலும் மனம் தடுமாறும், அருந்தவர்க்கேனும் பெறலரும் திருப்பெற்றபின் சிந்தனை பிரிதாம் என்றான். அறம் நிரம்பிய அருளுடை அறந்தவர்க்கேனும் பெறலரும் திருப்பெற்றபின் சிந்தனை பிரிதாம். மனம் கொஞ்சம் தடுமாறும். திடீரென்று ஆட்சி முடிசூட்டு விழா, இலங்கைக்கு இவன் தலைவன் என்று ஆனவுடனே ராமன் மீதான கடமைப்பாடு இவனுக்குள்ளே ரொம்ப சங்கடப்படுத்துகிறது. நான் எல்லா இடமும் சொல்வதுண்டு, ஒரு நாடாகட்டும், ஒரு அரசாங்கமாகட்டும், ஒரு அலுவலகமாகட்டும், ஏன் ஒரு விழாவாகட்டும், நம்மை சார்ந்த பாதிப்புகளுக்கு விழாக்களிலே இடம் கொடுக்கக்கூடாது. இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதவர் என்று இடம் கொடுக்கக்கூடாது. இது நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு. இப்போ வீடனனுக்கு அந்த நடுநிலைமை கொஞ்சம் தடுமாறுகிறது. ராமன் தானே தனக்கு இதெல்லாம் கொடுத்தான், ராமன் தானே ஆட்சியை கொடுத்தான். இப்போ சீரோடும் நம்ம தேவியை தா என்ற உடனே இவன் நினைத்தான், அவன் புத்திசாலி, கவிஞரில் அறிவில் மிக்கான் என்று கம்பனே பாடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? சீதையை ரொம்ப நாள் பார்க்காதிருந்த ராமனுக்கு சீதையை அழகியாய் பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது என்று அந்த வார்த்தைக்கு முடிவெடுத்தான். சீரோடும் தா என்றால் அழகியாக கூட்டிக் கொண்டு வா என்பது போல முடிவெடுத்து விட்டான். போய் சீதையிடம் சொல்லுகிறான், அம்மா ராமர் உன்னை போர்க்களத்துக்கு அடுத்தது. இந்த குற்றம் சொல்லுகிறவர்கள் இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும். சீதையை போர்க்களத்துக்கு ஏன் கூப்பிடுவான்? சீதையை பார்க்கிறது தான் ஆசை என்றால் ராமன் போய் பார்க்க வேண்டியது தானே. போர்க்களம் என்பது பொது இடம். எல்லா படையினரும் இருக்கிறார்கள், குரங்குகள் இருக்கின்றன, அரக்கர் சேனையிலே மிஞ்சியவை இருக்கின்றன. இந்த இடத்திலே கொண்டு வந்து சீதையை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்வதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அதையும் நாங்கள் சிந்திப்பதில்லை. உடனே சும்மா குற்றம் சாட்டுவது. இவன் போனால் சீதையை அலங்காரம் பண்ண வேணும் என்றால், சீதை சொன்னால் இந்த பேச்சுக்கு இடமில்லை, நான் இருக்கிற இந்த தவக்கோலத்தை என் ராமன் பார்க்க வேண்டும், இந்த உலகம் பார்க்க வேண்டும். பாருங்கள், எவ்வளவு மனப்பொருத்தமுடைய கணவனும் மனைவியுமாக ராமன் சீதை இருந்திருப்பார்கள். நாங்களாக இருந்தால் உன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்த உடனே அவசரப்பட்டு எழும்பியோ அதுக்கான மேக்கப்பை தொடங்கிடுவோம். சீதை சொன்னால் நான் வரமாட்டேன், இந்த தோற்றத்திலே நான் போர்க்களத்துக்கு வந்து ராமனுக்கு முன்னாலே நான் தவம் இருந்த காட்சியை அவன் காண வேண்டும். அவள் 10 மாதங்களாக உண்ணவில்லை, உறங்கவில்லை, அப்படியே மன்மதன் கீறிய ஓவியம் புகையுண்டது போல கிடந்தான் என்கிறான் கம்பன்.
இதில் சிறப்பு. நேற்று கூட யாரோ கேட்டார்கள், பல்லு விளக்கிறதை பற்றி கம்பன் பாடினானா என்று. பாடியிருக்கிறான். சீதையை கூட்டி கொண்டு வர சொன்னோன்னே சீதைக்கு பல்லு விளக்கினார்களாம். ஏன்னா 10 மாதமாக அவள் பல்லு கூட விளக்கியிருக்க மாட்டாள் போல் இருக்கிறது. அதையெல்லாம் பாடுகிறான் கம்பன். அலங்காரம் பண்ணி கூட்டி கொண்டு வருகிறார்கள். புஷ்ப விமானத்திலே ஏற்றியாகிவிட்டது. நீங்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு உங்கள் மனதை கொண்டு போக வேணும். உங்களை ராமன் சீதையாக நினைத்து கொண்டு. போர்க்களம். ராமனுடைய நோக்கம் சீதையினுடைய தவக்கோலத்தை உலகம் காண வேண்டும் என்பது. இப்போ சீதை புஷ்ப விமானத்தில் வருகிறாள். யாருடைய? ராவணனுடைய புஷ்ப விமானத்தில் வருகிறாள். அலங்கார பூசிதையாக வருகிறாள். அவளுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி இருக்கிறார்கள். வந்து போர்க்களத்திலே இறக்குகிறார்கள். இப்போ சீதை இறங்கினோடனே ராமனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்படி பண்ணிவிட்டானே வீடனன் என்பதிலே அவனுக்கு ஒரு சினம் வருகிறது. இது நான் ஊகித்து சொல்வதில்லை. கம்பன் எம்மை ஊகிக்கும்படியான காட்சிகளை வைக்கிறான். சீதை வந்து விட்டாள் என்ற உடனே தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் முண்டி அடித்துக்கொண்டு சீதையை காண வேண்டும் என்று முன்னுக்கு வருகிறார்கள். இப்போ அரசாங்கம் யார் கையிலே? பழையபடி அரக்கர் கையிலே தான் இருக்கிறது. இப்போ அந்த அரக்க வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களை பிடித்து தள்ளி ஓரங்கட்டி சீதையை கொண்டு வர வேண்டும் என்று தள்ளுகிறார்கள். இது தப்பா? ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அவர் மேலே மக்கள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி கூட்டி கொண்டு வருவது இயல்புதான். அப்படித்தான் கூட்டி கொண்டு வருகிறார்கள். கூட்டி கொண்டு வந்தோடனே முனிவர்கள் ராமனை பார்த்து, ராமா எங்களை சீதையை பார்க்க விடுகிறார்கள் இல்லையே என்று சொன்ன உடனே ராமன் கடும் கோபம் கொண்டு வீடனனை திட்டுகிறான். அந்த திட்டு இந்த செயலுக்காக விளந்த திட்டில்லை. நீ நான் சொன்னதை விளங்கிக் கொள்ளாமல் சீதையை இப்படி கொண்டு வந்து அநியாயம் பண்ணிவிட்டாயே என்பதற்காக விளைந்த திட்டு. நீங்கள் அந்த பாடல் வரிகளை எடுத்து பாருங்கள். நேரடியாக இரட்டை அர்த்தம் தெரியும். நான் நேரக்கண்மையினாலே அதை சொல்ல விரும்பவில்லை. நேரடியாக அதனுடைய இரட்டை அர்த்தம் தெரியும். என்ன சொல்வான்? நீ நான் சொன்னதை விளங்காமல் என்ன பண்ணுகிறாய் என்கின்ற கருத்தோடு வீடனனை திட்டுகிறான். அரக்கர் வேந்தே என்று சொல்லி திட்டுகிறான். அப்போ என்ன தெரிகிறது? நான் சொன்னதை வீடனன் விளங்கவில்லையே என்றதிலே ராமன் மனதிலே கொஞ்சம் சினம் எழும்பி விட்டது. இப்போ அடுத்து என்ன செய்வது? ராமனுக்கு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. சீதை வந்து விட்டால் வேணுமென்றால் வீடனனை கேட்டிருக்கலாம். வீடனா என்ன இப்படி சீதை அலங்காரமாக வருகிறாள் என்றால் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் உலகம் அதை ஒப்பாது. இந்த உலகம் இருக்கிறதே, நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம். அதுதான் இந்த உலகம். மறந்து போகாதீர்கள். நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம். ஏனென்றால் தீமையின் மேல் தான் இந்த உலகத்துக்கு நாட்டம் அதிகம். இந்த உலகத்திலே சைவ சித்தாந்திகள் சொன்னார்கள், பதி பசு பாசம் என்கின்ற மூன்றிலே பதி ஒரு பக்கம், பசு ஒரு பக்கம், நடுவிலே பாசம். பாசம் என்பது ஜடம், இருள். இப்போ பதிக்கு முற்றறிவு, பசுவுக்கு சிற்றறிவு. ஆனால் முற்றறிவு சிற்றறிவு என்ற வகையிலே இது ரெண்டும் உறவானது. இப்போ என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பசு பதியை போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் பாசத்தை தான் போய் சேர்ந்தது. என்ன காரணம் தெரியுமா? உயிருக்கு இருக்கிற இயல்பு தீமையிலே ஏற்படுகிற நாட்டம். அந்த நாட்டத்தினாலே தான் உயிர் அந்த மலத்தை அடைந்தது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறதே, பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும். ஏன் மாற்றி சொல்லக்கூடாதா? கன்றோடு சேர்ந்த பசு புல் தின்னும் என்று சொல்லக்கூடாதா? கன்றோடு சேர்ந்த பன்றி புல் தின்னும் என்று சொல்லக்கூடாதா? சொல்லலாம், நடக்காது. ராமலிங்கம் சொன்னதுதான், சொல்லக்கும் பொருளவ்வாது. ஏனென்றால் தீமை மேலே இருக்கிற நாட்டத்தினாலே தான் நாங்கள் எங்கும் தீமை காண விரும்புகிறோம். இப்போ சீதை வந்து நின்று விட்டால், காட்சி பிழைத்து விட்டது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த சீதையினுடைய தூய்மையை உலகத்துக்கு நிரூபித்த பிறகுதான் இனி ஏற்க வேண்டும் என்று ராமன் நினைக்கிறான். அவள் தவக்கோலத்திலேயே வந்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. அப்போ இப்போ என்ன செய்வதென்று முடிவு செய்கிறது. அந்த ஒரு நிமிஷத்திலே ராமன் ஒரு முடிவு செய்கிறான். ஒரு நாடகத்தை நடக்கத்தான் வேண்டும். நாடகத்தை நடத்துவதன் மூலம் சீதையினுடைய தூய்மையை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறான் ராமன். வேறு வழி இல்லாமல் அதை செய்கிறான். என்ன செய்கிறான்? கம்பன் பண்ணுகிற வேலை இருக்கிறதே, ஒரு புலவனுக்குள்ளே நாம் கரைந்து தேட வேண்டும். அப்போதான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று நமக்கு புரியும். புலவன் என்ன, ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா? ராமனை பற்றி சொல்லுகிற பொழுது சீதையை அவன் ஒரு தரம் கனிந்து பார்த்தான். அதுக்கு என்ன எழுதுகிறான்? அற்புறு கணவனும் அமைய நோக்கினான். அற்புறு என்றால் அன்புறு.
அட பாவிகளா, சீதையை இப்படி குற்றம் சாட்டு நான் குற்றம் சாட்டு என்று பேசுகிற உங்களுக்கு இந்த வரி கண்ணிலே தெரிவதே இல்லையா? கம்பனே பதிவு செய்கிறானே, அற்புறு கணவனும் அமைய நோக்கினான், சீதையை அன்போடு பார்க்கிறான். கம்பன் போடுகிற வார்த்தைகளை பாருங்கள். அற்புறு கணவன், அன்புள்ள கணவன். அவன் சொன்ன பிறகு சீதையை இவன் சந்தேகப்பட்டான் என்று நினைக்க உனக்கு அனுமதி இருக்கிறதா? அனுமானம் உனக்கு அதுக்கு இடம் தருகிறதா? தந்தால் உனக்கு அறிவில்லை என்று அர்த்தம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தன் நாடகத்தை தொடங்குகிறான். உந்திரம் ஓந்தனை ஒழுக்கம் பால்பட மாண்டிலை, ஏன் அங்கே இருந்து மாமிசம் எல்லாம் சாப்பிட்டாயே, இப்படித்தான் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தாயா? கேட்கக்கூடாத கேள்விகள் தான், வேறு வழி இல்லை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், சமுதாய வாழ்வு என்று ஒருவன் வந்துவிட்டால் அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தாருடைய தூய்மையையும் அவன் நிரூபித்துத்தான் ஆக வேண்டும். ஏன் என்று இப்போ பல பேர் கேட்கிறார்கள், சீதைக்கும் ராமனுக்குமான தொடர்பு அது கணவன் மனைவி தொடர்பு அல்லவா? நீ அரசனாக இருந்தால் அவளை ஏன் தீக்குளிக்க செய்தாய் என்று கேட்டால், நான் சொல்வதுண்டு, ஒரு சமூக பிரமுகராக ஒருவர் மாறிவிட்டால் அவருக்கு மட்டுமா சமூகம் மரியாதை தருகிறது? ஒரு சமூக பிரமுகர் கோயிலுக்கு போகிறார், குடும்பத்தோடு போகிறார், போனால் என்ன நடக்கிறது? கியூவில் நிற்கிற அத்தனை பேரும் விலத்தி அவர்களை உள்ளே விடுகிறார்கள். அப்போ அந்த தலைவரோடு சேர்ந்து நீயும் சந்தோஷமாக தானே உள்ளே போனாய், உன்னையும் அந்த குடும்பம் என்று நினைத்து சமூகம் அங்கீகரித்ததே, உள்ளே போனாய் அல்லவா? அப்படியானால் நீ அந்த சமூகத்தினுடைய அங்கீகரிப்பை ஏற்கிறபடியால் தூய்மையை நிரூபிக்கிற பொழுது உன் குடும்பத்தையும் சேர்த்துத்தான் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் நம் மரபு. அந்த மரபின்படி தான் ராமன் நினைக்கிறான், சீதையினுடைய தூய்மை நிரூபிக்கப்பட வேண்டும். பல வார்த்தைகளால் கடும் பேசுகிறான். இப்போ சில பேர் கேட்பார்கள், இவ்வளவு திட்டுவானேன், சீதையை ஏன் இவ்வளவு திட்டுவான்? நேராக சீதையை தீக்குழி என்று சொன்னால் போதாதா என்றால், அதை கேட்கிறவன் என்ன சொல்வான்? இதுக்குள்ளே ஏதோ செட்டப் இருக்கிறது, ஏற்கனவே ஏதோ ஒழுங்கு பண்ணிட்டாங்க சார், அதனால தான் அப்படி இறங்கினார் என்பார்கள். இல்லை, ராமன் கோபிப்பதாக காட்டித்தான் சீதையை தீக்குளிக்க வைக்கிறான். இதில் இன்னொரு அனுமானம் நமக்கு தேவையானது, சீதையை ராமன் இவ்வளவு திட்டுகிற பொழுது லட்சுமணன் பேசாமல் நிற்கிறான். சீதையை பார்த்துவிட்டு வந்து சொன்ன ஆஞ்சநேயன் பேசாமல் நிற்கிறான். சீதை தீக்குளிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே, தீமூட்டு என்று சொன்ன உடனே லட்சுமணன் அண்ணன் முகத்தை பார்க்கிறான். அவன் குறிப்பு காட்டுகிறான், கொளுத்து. இதெல்லாம் ஒரு நாடகம் என்று நமக்கு புரியாவிட்டால் ஒரு காவியத்துக்குள்ளே நுழைந்து நாம் காணப்போகிற பயன் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்போது தீ மூட்டப்படுகிறது, இறங்குகிறாள். இறங்கின உடனே அக்கினி தேவனே அவளை ஏந்தி கொண்டு வந்து வெளியிலே விடுகிறான். கம்பன் சொன்னான், அவளுடைய வேர்வை துளி கூட காயவில்லையாம். உரையாசிரியர்கள் எழுதினார்கள், வேர்வை துளி என்றால் வெம்மையாலே வந்த வேர்வை துளி. ராமன் பேசிய பேச்சுக்களாலே அதிர்ந்து வேர்த்தவள் அந்த வேர்வை துளியோடையே வெளியிலே வந்தான் என்றான். அதற்கு பிறகு கூட ராமன் நிற்கிறான். நீ யாரப்பா? அக்கினி தேவனை தெரியாதவன் போல கேட்கிறான். நீ யாரப்பா? இவளை ஏந்தி கொண்டு வந்து இவள் சுடுகிறாள் என்கிறாயே என்று இவன் கேட்க, அதற்கு பிறகு அக்கினி தன்னை நியாயப்படுத்தி, நான் உலகத்தையே தூய்மை செய்கிறவன், என்னையே இவள் சுடுகிறாள், இவளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் ராமன் சீதையை ஏற்க தயாராகிறார். அதற்கு பிறகு கூட கம்பர் என்ன செய்கிறார்? சிவபெருமான் வருகிறார், பிரம்மதேவன் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து ராமனை நீ இவளை ஏற்க வேண்டும் என்கிறார்கள். அப்பவும் ராமனுக்கு முழு திருப்தி இல்லை. கடைசியாக இவன் ஆளப்போகிற நாட்டினுடைய உரிமைக்காரன் தசரதன், அவன் சொல்ல வேணும் என்று நினைக்கிறான். சிவன் கட்டளையிட தசரதனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கூட்டிக் கொண்டு வந்து அதற்கு பிறகு சொன்ன பிறகுதான் சீதையை இவன் அங்கீகரிப்பதாய் காட்டுவது என்பது இருக்கிறதே, இது நாடகம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதை வைத்துக்கொண்டு சீதையினுடைய உயர்வையும் ராமனுடைய சிறப்பையும் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, சீதையினுடைய தாழ்ச்சி சொல்லி சீதையினுடைய பெருமையை குறைவு சொல்லி ராமனை நிறுவுவது என்பது இருக்கிறதே, அது ஒரு காலமும் உகந்ததில்லை என்று நான் உறுதியாக சொல்ல விருகிறேன். கம்பன் விழாக்கிலே பேசுகிறவர்கள், இது என்னுடைய உத்தரவு ஒன்றும் இல்லை, என்னுடைய பணிவான வேண்டுகோள், காவியத்தை இருந்த நிலையை விட மெருகூட்ட வேண்டுமே தவிர அதற்கு கீழே இறக்கக்கூடாது. இதை நாம் தலைப்பு என்ன தலைப்பாகவும் இருக்கலாம், எப்படியும் பேசலாம், பேசுவதாலே ஒரு தவறும் இல்லை, பேசலாம். ராமனை குற்றவாளி என்று பேசுவதிலே ஒரு தவறும் இல்லை. ஆனால்
மனதுக்குள்ளே அவன் குற்றவாளி இல்லை என்ற எண்ணத்தோடு தான் பேச வேண்டும். குற்றவாளிதான் என்று நினைத்து கொண்டு பேசக்கூடாது. அப்படி ராமன் செய்த தவறுகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் இப்போ சீதை இந்த இடத்திலே சொல்வது போல ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். வாலிபதையிலேயும் அதுதான். வாலிபதையிலே ராமன் விசாரிக்காமல் கொன்றான் என்ற வார்த்தையே பிழை. சுக்ரீவன் வந்து சொல்லிவிட்டான், அனுமன் வந்து சொல்லிவிட்டான், இவன் தம்பியை கொல்ல பார்த்தான், மனைவியை எடுத்துக்கொண்டான். உடனே ராமன் விசாரிக்காமல் இல்லை, விசாரணை நடத்தினான். எப்படி நடத்தினான் என்றால், விசாரிப்பதற்கு வாலியை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது, ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விசாரித்தான். முதல் தரம் போகிற பொழுது சுக்ரீவனை அனுப்புனான், போய் அவனை சண்டைக்காலை நான் ஒளிந்து நின்று அம்பு போடுகிறேன் என்று. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், இந்த கதை தெரியாதவர்கள் இங்கே இருக்க நியாயம் இல்லை. இப்போ நான் கேட்கிறேன், இவன் ஒளிந்து நின்று அம்பு போடுகிறேன் என்று போகிறான், அங்கே அடி விழுகிறது, இவன் அம்பு போடுவான் என்று சுக்ரீவன் எதிர்பார்க்கிறான், வரவில்லை. தனக்கு உயிராபத்து வந்து விட்டது என்று உடனே தப்பி ஓடி வந்து விடுகிறான் சுக்ரீவன். அவன் அதில் எப்போவுமே கெட்டிக்காரன். ஓடி வந்தவன் ராமனை பார்த்து, ராமா நான் சும்மாதானே இருந்தேன், என்னை போர் செய் வாலியோடு என்று சொல்லி அனுப்பிவிட்டு இப்படி பண்ணிவிட்டாயே என்று கேட்டவுடனே அதற்கு ராமன் சொல்லுகிற பதில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீயும் வாலியும் சண்டை பிடிக்கிற பொழுது யார் வாலி யார் நீ என்று தெரியவில்லை, அதனால் தான் அம்பு போடவில்லை என்றான். அம்பு போட்டு உண்மையிலே போட்டு விட்டால் என்ன ஆவது, அதனால் தான் போடவில்லை. இது ஒரு குழந்தைக்காவது இந்த பதிலை சொல்ல முடியுமா? யார் வாலி யார் சுக்ரீவன் என்று ராமனுக்கு தெரியவில்லையா? தெரியாவிட்டால் பக்கத்திலே ஆஞ்சநேயன் இருந்தானே, அவனை கேட்டிருக்கலாமே யார் வாலி யார் ராமன் என்று. அது கூட வேண்டாம். ரொம்ப சுலபமான ஒரு பிரமாணம் இருக்கிறது, அனுமான பிரமாணம். அடிக்கிறவன் வாலி வாங்கிறவன் சுக்ரீவன் என்பது கூடவா தெரியாது? அடிக்கிறவன் வாலி, அதை பார்த்தே போட்டிருக்கலாமே. ராமன் என்ன நினைக்கிறான், இந்த அண்ணன் தம்பியை கொல்வான் என்பது உண்மையா என்ற விசாரணையை நடத்தினான். கடைசி வரை வாலி கொல்ல முற்படவில்லை, அம்பு போடவில்லை ராமன். இரண்டாம் தரம் போகிற பொழுதுதான் வாலி அவனை அழிப்பதென்று சுக்ரீவனை கொல்வதென்று நினைத்து தன் தலைமையிலே தூக்குகிறான். இப்பொழுது தெளிவாகிவிட்டது, இந்த அண்ணன் தம்பியை கொல்லக்கூடியவன் தான் என்ற பிறகுதான் ராமன் அம்பு போட்டு அவனை கொல்கிறான். இதற்குள்ளே எல்லாம் கம்பன் சூத்திரங்களை அமைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்குள்ளும் சூத்திரங்களை அமைத்து வைக்கிறான். வாதங்கள் தொடங்குகின்றன. ராமனுக்கும் வாலிக்கும் பாரதங்கள் தொடங்குகிற பொழுது வாலி ஏதோ தான் குற்றமே இல்லாதவன் போல. இங்கே இந்த நடித்தவர்கள் ரொம்ப அழகாக பண்ணினார்கள். நான் ரொம்ப ஆச்சரியமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அம்மா என்னவென்றால், நாங்களே வேட்டி சால்வையெல்லாம் போட்டு இப்படி வந்து உட்கார்ந்து பேசினா தான் பேச்சென்று நினைக்கிறோம். எத்தனை நுட்பமான விஷயங்களை அவர்கள் தங்களுடைய அந்த பாணியிலே சொல்லி முடித்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. புராணங்களிலே இதிகாசங்களிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அப்படி மனனமாக வச்சு கடகடகடென்று சொன்னார்கள். நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ அது ஆச்சரியமாக இருந்தது. இப்போ வாலி விழுந்து விட்டான். வாலி விழுந்தோடனே கேளாத கேள்வி எல்லாம் கேட்டான். என்ன எப்படி நீ கொள்ளலாம்? அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேர் அதற்கு வேறோர் குரக்கிணத்திரையை கொள்ள மனுநீதி கூறிட்டுண்டோ என்று அடுத்து கேட்கிறான். இரக்கமெங்குத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா என்று நியாயங்கள் எல்லாம் பேசினோன்னே ராமன் அதற்கு சொன்ன பதில், நான் உன்னை ஏன் கொன்றேன் என்றால் கேட்கிறாய், தம்பி மனைவியை நீ கவர்ந்தாய், அதனாலே கொன்றேன். இந்த கேள்வி விடைக்கிடையிலே இருக்கிற அந்த ஒழுங்கை பாருங்கள். ஏன் என்னை கொன்றாய்? தம்பி மனைவியை நீ எடுத்தாய், கொன்றேன். இப்போ வாலி என்ன செய்து சொன்னான் தெரியுமா? உடனே அதுக்கு ஒரு பதில் வைத்திருந்தான். ராமா, இந்த ஒருவன் ஒருத்தி என்பதெல்லாம் உங்கள் குலத்துக்கு மனு குலத்துக்கு தான். எங்கள் குரங்குக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த கொப்பில் ஒருத்தரோடு இருப்போம், இந்த கொப்பில் ஒருத்தரோடு இருப்போம். ஆகவே எங்களுக்கு இது கிடையாது என்று இதை மறுத்தான். இது சரியான பதில், அவனுடைய பதில் சரியான பதில். இப்போ ராமன் பந்து ராமன் கையில் வந்து விழுந்துட்டது. ராமன் சொன்னான், இதுவரை இவ்வளவு நியாயம் பேசினாயே, நின்ற நன்னறி நீ அறியானறி ஒன்றுமின்மை உன் வாய்மை உணர்த்துமாள். இத்தனை நியாயங்களை பேசினாயப்பா, நீயா குரங்கு? நான் உன்னை குரங்கென்று ஒத்துக்கொள்ள மாட்டேன். இத்தனை சிந்தனையும் தர்மங்களும் தெரிந்த நீ மனிதன் என்றான். இப்போ வாலிக்கு வாலி என்ன சொல்லியிருக்கலாம்? நீ என்னதான் சொன்னா என்ன, நான் குரங்கு தான் சொல்லியிருந்தால் ராமன்பாடு சங்கடமாக போயிருக்கும். இப்போ வாலி என்ன செய்கிறான்? நீ குரங்கில்லை மனிதன் என்ற உடனே வாலிக்கு ஏற்கனவே ராமன் மேலே ஒரு எல்லையற்ற மதிப்பு அது முன்னுக்கு தெரிகிறது. அப்படி மதிப்பு வைக்கிற ஒருத்தன் தன்னை பார்த்து நீ குரங்கில்லை மனிதன் என்று சொன்ன உடனே அந்த பாராட்டை நிராகரிக்க அவனுக்கு மனம் வரவில்லை. பாராட்டை இப்போ பாருங்க, யாராவது ஒரு பெரியவர், நாங்கள் மனதில் மதிப்பில் உயர்ந்தவர் ஒருவர் நம்ம உயர்த்தி சொன்னால் நம்ம தாழ்த்துவதற்காக உயர்த்தினாலும் கூட ஒத்துக்கொண்டு தானே ஆவோம். அப்படி ஒத்துக்கொள்ளுகிறான்.
நீ மனித குரங்கல்ல மனிதன் என்றோடனே இவன் அதை இல்லை நான் குரங்கு என்று கட்டாயப்படுத்த இல்லை. அடுத்தது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மனிதன் என்கிறாயே ராமா, அப்படியானால் மனிதனாகிய என் மேல் நீ எப்படி மறைந்து நின்று அம்பு விடலாம்? இப்போ பாருங்க, திருப்பி ராமன் கையிலே பந்து. ராமன் சங்கடப்பட்டு போகிறான். பதில் சொல்ல பதிலே இல்லை. இப்போ என்ன செய்திருக்கலாம்? ராமன் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பொய்ப்பதிலை சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் வாலி விழுந்து விட்டான். இப்போ ராமன் தான் இப்போ நிற்கிற கதாநாயகன் எதை செய்தாலும் சரி என்று தான் உலகம் சொல்லும். ஆகவே ராமன் சும்மா ஏதாவது ஒரு சாட்டுக்கு ஒரு பொய்யை சொல்லி இருந்தால் கூட அது சரி என்று சூழ இருந்தவர்கள் தலையாட்டி இருப்பார்கள். ஆனால் ராமன் இந்த கேள்வி கேட்டவுடனே பேசாமல் நிற்கிறான். லட்சுமணன் அப்பதான் உள்ளே போகிறான். இந்த லட்சுமணன் பூந்து சொல்லுகிற பதில் இருக்கிறதே ஒரு குழந்தைத்தனமான பதில். வாலி, உன்னை ஏன் மறைந்து நின்று கொள்ள வேண்டி வந்ததென்றால், ஏற்கனவே உன் தம்பிக்கு அடைக்கலம் தந்து விட்டான். உனக்கு முன்னாலே வந்தால் நீயும் வந்து அவனிடம் சரண் புகுந்து விடுவாய். பிறகு எப்படி இந்த வழக்கை தீர்ப்பது என்று தான் ஒளிந்து நின்று கொண்டான். அப்படி அவன் சரண் புகுந்திருந்தால் 2 பேரையும் சேர்த்து வைத்திருக்கலாம் என்ற உண்மை கூட லட்சுமணனுக்கு தெரியாதா? லட்சுமணனுக்கு என்ன பிரச்சனை என்றால், அண்ணன் மற்றவர்களுக்கு முன்னே தலை குனிந்து நிற்கப்படாது. நான் மனிதன் என்று சொல்கிறாயே, அப்படியானால் எப்படி என்னை மறந்து நின்று கொன்றாய்? பதில் சொல்ல ராமனுக்கு பதில் இல்லை. தலை கவிழ்ந்து நிற்கிறான். அண்ணன் தலை கவிழ்ந்ததை லட்சுமணனாலே சகிக்க முடியவில்லை. லட்சுமணன் என்ன சொன்னான்? இப்படி ஒரு பொய்ச்சாட்டு சொன்னான். இந்த பொய்ச்சாட்டை ராமனுக்கு சொல்ல தெரியாதா? இப்படி ஒரு பொய்யான ஒரு காரணத்தை ராமன் சொல்லி இருக்க முடியாதா? சொல்லவில்லை. ஏனென்றால் உண்மைக்கு மாறான ஒன்றை தான் சொல்லக்கூடாது என்று ராமன் நினைத்தான். கம்பன் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்லுவார், சால்புக்கு கட்டளை யாதெனின் சான்றோன் என்பதற்கு எது வரைவிலக்கணம், எது வரைவு என்று கேட்டால் தோல்வி துளையல்லார்தனும் கொளல். உன்னை விட சின்னவனாக இருந்தாலும் நீ ஒரு பிழையை செய்துவிட்டு அவன் சுட்டி காட்டுகிறானா, பிழை என்று தெரிகிறதா, அதை நீ ஒத்துக்கொண்டால் நீ பெரியவன். இப்போ ராமன் அதை ஒத்துக்கொண்டு பேசாமல் நிற்கிறான். லட்சுமணனுக்கு அது இல்லை. ராமன் பேசாமல். இப்போ வாலி பார்த்தான், இவ்வளவு நேரமும் நான் செய்த பிழைகளை ராமன் சுட்ட நான் போலித்தனமான பதில்களை சொல்லி கொண்டிருந்தேனே, ராமனும் அப்படி ஒரு போலித்தனமான பதிலை சொல்லி இருக்கலாம். சொல்லாமல் நிற்கிறானே, அவன் உயர்ந்தவன் தான். இனி இவனோடு வாதிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ இது பொருத்தி என்றான். கம்பன் படைத்த பாத்திரங்கள், உயர் பாத்திரங்கள் எல்லாமே உயர்ந்தவை தான். அதற்குள்ளே சில நிழல்கள் படிகிறமால் இருக்கிற பொழுது நாங்கள் அதற்கு வெளிச்சம் காட்டி அந்த பாத்திரங்களை வெளிக்கொண்டு வருவது தான் பேச்சாளர்களுடைய கடமை என்று கருதி இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.